ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர், நான் உங்க ஆர்ஜே அகிலா. இந்த நிகழ்ச்சி சினிமாயனாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. பாட்டு சொல்லும் செய்தியில இன்னைக்கு நம்ம பேச போற அந்த படம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய பாடலை வச்சுதான் நான் கண்டுபிடிக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். ரொம்ப ஓல்டு சாங், நம்ம அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு படத்துல இருந்து எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. நான் ஆதவன் படம் பார்த்துட்டு இருக்கும் போது சரோஜா தேவி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பாடல்களை மறக்க முடியுமா அப்படின்ட்டு. உடனே சரி, அப்ப அவங்களும் எம்ஜிஆர் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு பண்ணிருக்கலாங்களான்னு பாப்போமே தான் நான் இந்த பாட்டு பண்ணிருக்கலாமா. எவ்வளவோ பாட்டு பண்ணிருக்காங்க. கன்னடத்து பைங்கிலின்னு அவங்களுக்கு ஒரு பேரே இருக்கு. நாங்கெல்லாம் 2K கிட்ஸ், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு நடுவுல இருந்தே பாடுறேன். ஓகே. இது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான லைன்ஸ். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இந்த பாட்டு தெரியாம இருக்குமா? செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். என்ன மாதிரி ஒரு வரி இது. இது பாத்தீங்கன்னா பாடலுக்காக எழுதப்பட்ட வரி கிடையாது. இது நம்முடைய புராணங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. 2 மகா காவியமான ராமாயணம், மகாபாரதம் ரெண்டுமே இந்த வரியை மையமா வைத்துதான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தர்மம் தான் அவங்க காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம். பாண்டவர்களுக்கும் சரி, அப்புறம் ராமாயணத்துலேயும் சரி, அப்படி ஒரு பாட்டு இது. அதுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, இந்த கர்ணனுடைய கதாபாத்திரம் சொல்லலாம். கர்ணன் மாபெரும் வீரன், அவனை அடிக்க முடியாது, எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. கடைசிலையும் உயிர் போகாமல் இருக்கிறப்போ அந்த கிருஷ்ணர் போய் அந்த தர்மம் அவர் செஞ்சதை வாங்கும்போது தான் அவர் உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுலக்கு தர்மம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நாம இன்னைக்கு தத்துவார்த்தமா பேச வரும்போது, பட் அதை பாடல்ல அழகா, இது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் இப்படி பாடல்கள் அழகா எளிமையா கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த படத்துடைய பேரும் அதான், தர்மம் தலை காக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இப்போ சிவாஜி அவர்கள் நிறைய எம்எஸ்வி கூட தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பெரும்பாலும் அவரை தான் நம்புவார். இப்போ இருக்கிற சில பேர் ரஹ்மான் மியூசிக் தான் நல்லா இருக்கும், அனிருத் மியூசிக் தான் நல்லா இருக்கும், அப்படிலாம் எம்ஜிஆர் யோசிக்க மாட்டார். நம்ம தான் அப்படின்னு தான் யோசிப்பாரு. கேவி மகாதேவன் கூட அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படம் தான் இந்த படம். தேவர் ஃபிலிம்ஸ், எம்ஜிஆருடைய ஆஸ்தான நிறுவனம், சின்னப்ப தேவர், அவருடைய தயாரிப்பில் நடிச்ச 5வது படம் இது. ஒரு பக்கம் சிவாஜி பாவரிசை படமா பாலும் படமும் பார்த்தால் பசி தீருமா, பாவ மன்னிப்பு அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கப்போ, இந்த பக்கம் எம்ஜிஆர் தாயை காத்த தனையன், தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம், இந்த வரிசையில தாவரிசை படங்களா நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த பாவரிசை படங்கள் தாவரிசை படங்களை பீட் பண்ணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது எம்ஜிஆர் அவருடைய ஸ்பெஷல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தர்மம் தலைக்காக்கும் இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. வச்சப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தேவர் பிலிம்ஸ்ல நடிச்ச 4 படமே 100 நாட்கள், இந்த படமும் 100 நாட்கள் ஓடணும்னு பிளான் பண்ணி இந்த படத்தை பிப்ரவரி 22, 1963 ரிலீஸ் பண்ணாங்க. படம் அதே மாதிரி இங்க மட்டும் இல்ல, இலங்கையிலையும் 100 நாட்கள் ஓடிச்சு. தமிழ்நாட்டில் பல தியேட்டர்கள் 50 நாட்களை கடந்து ஓடிச்சு. இந்த படத்துடைய கதையில பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் எந்த கதாபாத்திரம் நடிக்கிறாரோ அந்த கதாபாத்திரத்தை உயர்த்தி ஓப்பனிங்ல அவரே ரிக்ஷாக்காரன், அவரே ரிக்ஷா ஓட்டிடுவாரு. அந்த படத்துக்கு தான் அவருக்கு தேசிய விருது கிடைச்சது. எல்லா வேலைகளையும் அவர் செஞ்சு பண்ணுவார். இந்த படத்துல ஒரு டாக்டரா நடிச்சிருந்தார். 2-3 படத்துல ஒரு டாக்டரா நடிச்சிருக்காரு. அது ஒரு படம், இந்த படம் சந்திரன்கிற கதாபாத்திரம். ஆனா எம்ஏ சின்னப்ப தேவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ற பொறுப்பு அவருடைய தம்பி கிட்ட தான் ஒப்படைச்சார். தம்பியோட பேர் எம்ஏ திருமுகம். அவர் பேசிக்கலா ஒரு எடிட்டர், நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய 12வது படம் இந்த படம். இந்த படத்துக்கு கதை 2-3 பேர் எழுதினாங்க, எடிட்டிங்கும் 2-3 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அதுல திருமுகம் பண்ணாரு. அவர் இந்த படத்துல எடிட்டிங்கும் சேர்த்துட்டு டைரக்ஷனும் பண்ணாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பிளான் பண்ணும்போது சின்னப்ப தேவர் முதல்ல சந்திரன்கிற அந்த டாக்டர் கதாபாத்திரத்துல நடிச்ச எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொலையை பார்ப்பாரு. அந்த கொலைக்கு பிறகு அந்த சம்பவத்தை விசாரிக்கக்கூடிய போலீஸ் டீமோட சேர்ந்து விசாரணையில் இறங்குவார். சார், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் மாதிரி தேவர் மாத்திருப்பாரு. தேவரும் சின்னப்ப தேவரும் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல எம்ஆர் ராதா, அப்புறம் விகே ராமசாமி, நிறைய பிரபல நடிகர்கள் உண்டு. எம்ஆர் ராதா கூட படத்துல ஒரு டயலாக் சொல்லுவார். அவர் ஏழைகளுக்கெல்லாம் இலவசமா மருத்துவம் பார்க்குற மாதிரி எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் இல்லையா? இந்த மருத்துவம் பார்த்த இந்த விஷயம் தான், அந்த தர்மம் தான் ஒரு விபத்துல இருந்து உங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரைஸ் பண்ணி சொல்லுவாரு. இந்த படம்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி போகும். எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவியோடைய காதல், அவங்களை திருமணம் பண்ணுவாங்களா, இன்னொரு பக்கம் யார் அந்த கொலையாளிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, போலீஸும் எம்ஜிஆரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணி அந்த கொலையாளியை மாட்ட வைப்பாங்க. ஒரு பக்கம் இது மாதிரி த்ரில்லர் மாதிரி போகும், இன்னொரு பக்கம் லவ், எல்லாமே கலந்துருக்கும். சரோஜா தேவிக்குன்னு 2 தனி பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் 7 பாடல்கள். ஆனா இத்தனை பாட்டு இருந்தும் கண்ணதாசன் தான் அத்தனை பாட்டு எழுதியிருந்தாரு. படம் மொத்தமே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 7 நிமிஷம் தான் இருந்துச்சு.
இந்த படத்துல வந்து எல்லா பாட்டும் பாடின ஆண் குரல் டி.எம். சௌந்தரராஜன், எல்லா பாட்டும் பாடின பெண் குரல் பி. சுசீலா. அது இந்த படத்துடைய ஸ்பெஷல். ஸோ இப்போ அந்த பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லிட்டோம் அந்த படத்துடைய பாடல் இந்த தகவல்கள்லாம். இந்த படம் அந்த காலத்துல மட்டும் இல்லை, இப்பவும் பார்த்தாலும் ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த காலத்துல இருக்கிற கவிஞர்கள்லாம் வந்து சிற்பிகள் போல அப்படியே செதுக்கிருக்காங்க பாடல்கள். தெரியாத சொற்களே இல்ல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதாவது நிறைய தெரியாத சொற்கள் உங்களுக்கு இருக்கும் அதுல. கண்டிப்பா நான் கேட்க கேட்க இனிக்குதுன்னு தான் சொல்லணும். நார்மலா நான் பழைய பாட்டெல்லாம் ரசிக்க மாட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு நிஜமா. உண்மை. அப்ப இனிமேல் உங்க பிளேலிஸ்ட்ல ஃபுல்லா எம்எஸ்வி, கேவி மகாதேவன் சாங்ஸ்லாம் வரும். கண்டிப்பா. ஆரம்பமே தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். அதாவது நீங்க வந்து தர்மம் செஞ்சீங்கன்னா அது உங்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, உங்களுக்கு யாராவது கெடுதல் செஞ்சாங்கன்னா கெடுதல் செஞ்ச நபரே உங்ககிட்ட வந்து அன்பா மாறி சுமூகமான ஒரு உறவுக்குள்ள வர்ற அளவுக்கு நீங்க செஞ்ச அந்த தர்மம், நீங்க செஞ்ச அந்த நன்மைகள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணதாசனுடைய வரிகள் டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல்ல இப்ப கேட்டாலும் வந்து ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். கேட்கும் போது எனர்ஜி வரும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இல்லையா, அதான் ஒருத்தன் வந்து மீம்ஸ்ல போட்டிருந்தான், எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து இதுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, அப்ப யாருக்கு என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களா இந்த பாட்டு எடுத்து வச்சீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா இருக்கும். ஸோ தர்மம் தலை காக்குங்கிறது உண்மைதான், அது காப்பாத்துது, எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதான் எப்பயுமே சொல்லுவாங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நடக்காமலா போகும், நிச்சயமா நடக்கும் அப்படின்ட்டு. நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலும். இந்த பாடல்களை கேட்டு ரசிங்க. மீண்டும் மற்றொரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர், உங்கள் அஜய் அகிலா. பாய், டாடா.